போய் கூப்பிடலான்னு சொல்லி மாமனார் வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து கெஞ்சி எப்படியாவது உங்கள் பொண்ணு அனுப்பி வச்சிருங்கன்னு சொன்னோம்பா. அந்த ஆள் டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துன்னு வந்து என்னை கட்டாயப்படுத்தி இதில் கையெழுத்து போடுறான்னு சொல்லி என்னை செருப்பாலே அடித்து வீட்டை தத்தி விட்டான். ஏய் என்னப்பா ஊரையே சிரிக்க வச்ச உனக்கு? இப்போ ஊரே என்னை பார்த்து சிரிக்குது. இன்றைக்கி அதான் என் நிலைமை. விவசாயிங்க விதையை விதைச்சிட்டு நாளைக்கு அது பயிராயிடுங்கிற நம்பிக்கையில் ஏதோ போய் தூங்கலாம். ஆனால் நான் விதைச்சது கடங்கிற விதைப்பான். இன்னைக்கு அது ஆலமரமாக வளர்ந்து நிற்குது. அதே மரத்தில் தூக்கு போட்டுட்டு சாவலாம். இந்த பாரு பழனி, கஷ்டங்கிறது எல்லாருக்கும் வரும், உனக்கு மட்டும் இல்லை. வாங்க கிளம்பி வா. வா கொஞ்சம் இந்த பாரு போ. போகிறோம் வா. என்ன கண்ணியப்பா, இந்த கேஸில் சாட்சியங்கள்லாம் உடச்சிட்டாங்க, நம்ம தோற்று போயிடுவோம்னு நினைக்கிறியா? இன்னும் இந்த கேஸ் முடியல, நம்பிக்கையோடு இரு. யுவர் ஆனர், இது ஏற்கனவே முடிஞ்சு போன கேஸ். அதனால இந்த கேஸை தள்ளுபடி செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா கண்ணியப்பன்? ஆமாங்க ஐயா, ஒரு முக்கியமான தகவல் சொல்லணும். யுவர் ஆனர், இதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, வெறும் கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணுறது தான். இல்லைங்க ஐயா, ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி வேணும். பர்மிஷன் கிராண்டட். சர்பாசி ஆக்ட் 2002 31 ஐ படி எந்த ஒரு விவசாய நிலமும் கமர்ஷியலுக்கு பயன்படுத்தாத வர அதை ஏலம் விட யாருக்கும் அனுமதி இல்லை. அப்படி இருக்க எப்படிங்க என் நிலத்தை ஏலம் பண்ணலாம்? யுவர் ஆனர், ஹீஸ் ரைட். விவசாய நிலத்தை ஏலத்துக்கு விட முடியாது. ஆனால் அந்த நிலத்தில் விவசாயம் பண்ணலை, செங்கல் சோலை போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குண்டான ஆதாரம் அந்த போட்டோவை நானும் கொஞ்சம் பார்க்கலாங்களையா? கண்ணியப்பன், கண்ணியப்பன். ஐயா, இந்த ஃபோட்டோ கூட என்கிட்டயும் ஒரு ஆதாரம் இருக்குங்கய்யா, அதை கோர்ட்டில் சமர்ப்பிக்க அனுமதிக்கணுயா? ஐயா, இந்த ஃபோட்டோ மே 2021 எடுக்கப்பட்டிருக்கு. அதே மே 2021 தான் பசுமை வடனில் நான் சிறந்த விவசாயின்னு என்னை பற்றி இன்டர்வியூ வந்திருக்கு. அதோட ஆதாரம் தான் இது. என்ன மிஸ்டர் கவுன்சில், நீங்கள் செங்கல் சூளை போட்டதா சொல்கிற தேதியில் இவர் விவசாயம் பண்ணதுக்கான ஆதாரம் இருக்குது. என்ன சார், ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக இருக்கே? இந்த மாதிரி தான் மோசடி செஞ்சு லோன் போட்டு பணத்தை எடுத்திருக்காங்க. ஐயா, அது எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இது சாய் அங்கோல எங்கள் அப்பா நெல் இருக்கிற மிஷின் வாங்கப்பட்டதாக சொல்லப்படுற கொட்டேஷன் அது. யுவர் ஆனர், ரிக்வெஸ்டிங் பெர்மிஷன் டு வெரிஃபை த டாக்குமெண்ட். எஸ். தேங்க்யூ யுவர் ஆனர். ஐயா, அந்த கொட்டேஷனில் இருக்கிற அட்ரஸ்க்கு போய் பார்த்தேன். அப்படி ஒரு டீலரே இல்லை. ஆனால் அந்த டீலருக்கு ஏபிசி பேங்க்கில் கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது. அந்த அக்கௌண்ட் நம்பர் இதுதாங்க ஐயா. ஐயா, இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் எஸ்பிஎம்ஐ பேங்க்லேருந்து லோன் பணத்தை அனுப்பிச்சிருக்காங்க. ஒருத்தோட லோன் பணம் இல்லை, அங்கே ராணிப்பேட்டை பேங்க்கில் லோன் வாங்கினதா சொல்லப்படுற அத்தனை பேருடைய பணமும் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் ஏன் போயிருக்கு. ஐயா, அந்த அக்கௌண்ட் நம்பர் வச்சுருக்கிற நபர் இறந்து 6 வருஷம் ஆகுது. அவருடைய டெத் சர்டிஃபிகேட் இதாங்கய்யா. ஆனால் அந்த அக்கௌண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பணம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அது மட்டும் எப்படி நடக்குதுன்னு எனக்கு ஒரு குழப்பம். அதை தேடி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு. யாரோ ஒருத்தர் இன்டர்நெட் பேங்க் மூலமாக தான் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அனுப்பிச்சிருக்காங்கன்னு தெரியுது. யார் அந்த நபர், யார் அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை யூஸ் பண்ணுறா, அப்படி தேடின போது தான் இந்த பணம் எல்லாம்
ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் வழியாக தான் மாறி இருக்கிறது தெரிஞ்சுது. அந்த ஐபி அட்ரஸை அதிகமாக பயன்படுத்தினது இந்த பேங்க் மேனேஜரோட லேப்டாப்பில் இருந்து தான். ஐயா, அந்த லேப்டாப் இங்கே தான் இருக்குதுங்கய்யா. அதை வாங்கி செக் பண்ணால் உண்மை என்னன்னு தெரிஞ்சிருங்க. ஆப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். என் கட்சிக்காரரோட பர்சனல் லேப்டாப் பார்க்க அனுமதிக்க கூடாது. பார்த்தா தானே சார் உண்மை தெரியும். அது வாங்க. ஐயா, ஒரு வேண்டுகோள் ஐயா. எங்கள் கூட்டாளி பழனி வைக்காத ஒரு போலி நகையை வச்சதா சொல்லி அவனை போட்டு மிரட்டுனாங்க ஐயா. அவன் மேலே கேஸை போட்டு அவனை பயமுறுத்துனாங்க ஐயா. அவனு எப்படியா நல்ல தீர்ப்பு கிடச்சிடும், நல்லது நடந்துட்டு ஆளையா அழைச்சாங்க. ஆனால் இந்த மாதிரி பேங்க் மேனேஜர்கிட்ட அவனால் போராட முடியலையா. ராத்துக்கிட்டு செத்து போயிட்டாயா, செத்து போயிட்டா. இது இந்த மாதிரி பேங்க் மேனேஜர் எத்தனை பேரையா கொண்டு போறேன். ஐயா, உங்களால் நம்பித்தாயா இருக்கும். ஆர்டர்ஸ் ரிசர்வ்ட். ஆர்டர்ஸ். இருதரப்பு வாதங்களையும் சமர்ப்பித்த ஆவணங்களையும் நன்கு ஆராய்ந்து பார்த்ததில் போலியான ஆவணங்களை தயார் செய்து வங்கி கடன் பெறப்பட்டுள்ளது என்பது ஊர்ஜிதமாகிறது. ஆகையால் குற்றப்பிரிவு 419, 420, 467 மற்றும் 468 கீழ் வழக்கு பதிவு செய்து வங்கி மேலாளர் மீது தக்க நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட நபர்களின் சொத்தில் ஏற்பட்டுள்ள தவறுதலான எம்ஓடி பதிவுகளை நீக்குமாறும் பதிவுத்துறைக்கு இந்த நீதிமன்றம் பரிந்துரை செய்கிறது. கண்ணிலே கண்ணீர் சிந்துதே, காலமும் கையில் சேர்ந்ததே. கண்ணிலே கண்ணீர் சிந்துதே, காலமும் கையில் சேர்ந்ததே. நம்பிக்கை ஒன்றுதான் எங்கும் இருக்கு, வாழ்க்கையே நாளும் தான் வென்று முடிப்போம். தீராது என்றாலும் போராடு என்னாலும். என்ன கன்னியப்பன் இங்கே நிற்கிறீங்க? பையன் ஸ்கூலுக்கு போல? இல்லை, இங்கே ஸ்கூலு சேர்க்கலான்னு வந்தோம். ஏன், என்னாச்சு? இந்த மனுஷங்க மனசு இருக்கு எப்பவும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும். அது காரணம் இந்த உலகம் நம்ம கற்றுக் கொடுத்த பாடம் தான். இந்த 6 மாதத்தில் இந்த உலகம் எனக்கு கற்றுக் கொடுத்த நிறைய. எனக்கு இப்போ தான் புரியுது இதுக்கு முன்னாடி எவ்வளோ சின்ன உலகத்தில் இருந்தேன்னு. இந்த கஷ்டப்பட்ட காலத்தில் எனக்கு உதவியாக இருந்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு சாதாரண இடத்துலேருந்து வந்தவங்க தான். என் பையன் அவங்கள மாதிரி மனுஷனாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன். அதனால் அவன் இங்கே படிக்கிறது தான் சரியாக இருக்கும். அதுக்காக நான் வேறு யாரையும் குறை சொல்லலை. இப்போதைக்கு நான் இந்த உலகத்தை புரிஞ்சுக்கிட்டதில் எனக்கு இதுதான் சரின்னு படுது. தன்னுடைய தேவையில் அவரவர் வாழ்வுக்கு வேஷமிட்டு மாறிடும் இந்த உலகில்